அந்த கன்ஃபியூஷன் அவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு சான்ஸே கிடைக்கல. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் நான் அவளை சென்னையில் பார்க்கவே இல்லை. உன் ராகவி புராணம்லாம் போதும், அந்த பொண்ணுக்கு எதிரிங்க யாராக இருக்காங்களா? தெரியல சார். தெரிஞ்சால் நான் ஏன் உங்கள் கூட வர போகிறேன்? நேராக போய் போட்டிருக்க மாட்டேன். போட்டுருவேன். 3 நாள் என் ராகவியை கொண்டவனை என் கையாலே கொள்ளுவேன். அதையும் நீங்கள் வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பீங்க. பாத்தியா, ஸ்டேஷன் வாசல்ல வச்சு போட்டிருக்கானுங்க. நாக்கு பிடிங்கிற மாதிரி கேட்குறான். சார், நேற்றுக்கு எதுவுமே எதிர்பார்க்காம நடந்துருச்சு சார். சாரி சார். பிடிச்சிடலாம் சார். சார், நான் மகேந்திரன் பேசுகிறேன் சார். யார்? ஒய்ஜி மகேந்திரனா? உன் பேரை நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், விஷயத்தை மட்டும் சொல்லு. சார், ஆட்டோ டிரைவர் செத்துட்டா சார். ஹெவி பாய்சன் சாப்பிட்டதா டாக்டர் சொல்றாரு சார். ஏன் அதில் பாதி பாய்சனை வாங்கி சாப்பிட்டு நீயும் சாக வேண்டியதானே? கொன்னவனை கோட்டை விட்டீங்க, கொலையை பார்த்தவனை காப்பாற்ற துப்பு இல்லை. சாரி சார். அலவுன்ஸ் வாங்கிட்டு அயன் பண்ண ட்ரெஸ்ஸை போடுறது மட்டும் போலீஸோட வேலை இல்லை. சார், ஆட்டோ டிரைவரை பற்றின சில டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கிறேன் சார். செபாஸ்டின்னு சொன்னானே, அது பொய் சார். அவன் கையில் சூலாயுதம் பச்சை ஊற்றி இருக்கிறான் சார். பச்சையா ஏதாவது வாயில வரப்போகுது எனக்கு. சும்மாவே வரும். அவன் சொன்ன ஸ்டாண்ட்ல விசாரிச்சியா? சார், ஆட்டோ ஸ்டாண்டில் தான் சார் இருக்கேன். அப்படி ஒரு ஆளே இல்லைன்னு சொல்றாங்க சார். கையில சூலாயுதம் பச்சை ஊத்தி இருப்பான்னு சொல்லி அடையாளம் சொல்லி கூட கேட்டேன் சார். சோ எதுவும் கண்டுபிடிக்க முடியல. ஆட்டோ சேஸ் நம்பர்லாம் அழிச்சிருக்கிறான் சார். எல்லாமே ப்ராடா இருக்கு சார். கொஞ்சம் சுதாரிச்சிருந்தோம்னா ஆள் அமைக்கிருக்கலாம் சார். இப்போ முட்டுச்சந்தில் நிக்கிற மாதிரி இருக்கு சார். அப்படியே முட்டுச்சந்தில் நின்றுட்டு மூத்திரம் அடிச்சுட்டு யூட்டர்ன் எடுத்துட்டு ஸ்டேஷன்ல போய் நல்ல ஃபேனை ஃபாஸ்டா வச்சுட்டு உட்காரு. வேர்த்தருக்கு எடுத்துற போகுது. சாரி சார். யூஸ்லெஸ் ஃபெலோ. சார், கூப்பிட்டீங்களா சார்? அது எப்படியா யூஸ்லெஸ்ன்னு சொன்னா உடனே கூப்பிட்டீங்களான்னு கேட்குறேன். சாரி சார். சரி, பேரு யூஸ்லெஸ், இனிஷியல் என்ன? அதான் சாரி சொல்லிட்டேனே சார். இனிஷியலும் சாரியா? வாடகை விட்டுற வேண்டிதான். நோட்டட் சார். காலிங் பில் உட்கால. யார் சார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ராகவியை பார்க்கணும். சார் சார் சார், அம்மா வீட்டில் இல்லை சார். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இட்லிக்கு மாவு அரைச்சிட்டு இருந்தேன் சார். கையில் ஈரமே படாம இட்லிக்கு மாவு அரைக்கிறது பெரிய கலை தான். ஆமா, நீ இங்கேயே தங்கி வேலை பார்க்குறியா? இல்லை சார், காலைல வருவேன், சமைச்சு துவைச்சிட்டு போயிடுவேன் சார். கவனிச்சிங்களா சார்? சமைச்சது இப்படி துவைக்க முடியும்? புட்டிங்க சார். துப்புறதுக்கு இடம் தேடிட்டு இருக்கேன். சாரி சார். ஆமா, உனக்கு என்ன வயசு? என்ன சார் கவனிக்கிறீங்க? தாவணியே போடல, எப்படி சின்ன பொண்ணா இருக்கும். முதல்ல உன் வாய்க்கு ஜாக்கெட் போடணும். சாரி சார். வெளியில் போலீஸ் ஜீப் நிற்கிது. உள்ளே இவ்வளோ பேர் இங்கே என்ன பண்ணுறாங்க? ஹலோ, யார் சார் நீங்களா? யார் நீங்களா? இவ்வளோ பேர் கும்பலாக உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க இங்கே? ஹலோ, நீங்கள் யார்? பார்த்தா என்ன தெரியுது? ஜாகிங் போகிற அவசரத்தில் ஜிப்பு போடலன்னு தெரியுது. சாரி சார். சார், நான் காசி, இந்த அப்பார்ட்மெண்ட் செக்ரட்டரி சார். ராகவியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்?
சார் அவங்க தனியாக தான் தங்கியிருந்தாங்க, அது மட்டும்தான் தெரியும். ஏன் ஏதாவது பிரச்சனையா? சி வாஸ் நோ மோர். வாட்? சார், வாஸ் நோ மோர் வராது, ஷீ இஸ் நோ மோர். ஓகே, சி இஸ் மர்டர். ஐயோ, இப்போ இஸ் வராதுங்க. அவருக்கு இங்கிலீஷ் வரல, நீ ஏமா அழுற? அதான் ஹலோ பாஸ், ஆ, உங்களுக்கு கிராமர்ல அவ்வளவு தூரம் பரிச்சயம் இருக்குன்னா வாஸ்கோட காமா இப்ப இருந்தா என்ன பேரு? நீங்களே சொல்லுங்கள் சார். ஈஸ்கோட காமா. நல்ல ஜோக் சார். ராகவியோட பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்க? அசோசியேஷன் ரெக்கார்ட்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அதில் உங்களுக்கு தேவையான தகவல் இருக்கான்னு செக் பண்ணுவோம் சார். வினோத், தெரிஞ்சு யாரும் கூட இல்லை போய் check சார். சார் 20 வருஷமா இருக்கேன் சார். மர்டருங்கிறீங்க, ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. போங்க. வாங்க சார், எப்படி சார் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது? சார் சட்டுப்புட்டு கண்டுபிடிங்க சார். இது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட. நான் உன்னை பார்த்துக்கிறேன். பார்த்துட்டாரோ? இது என்ன? மாவு சார். அதுல வேற என்ன தெரியுது? ஒரு 7 சப்பாத்தி தெரியுது சார். சார் சார் சார், சப்பாத்தி மாவு இட்லி இருக்காது சார். வைன் பாட்டில் இல்ல. நைஸ் எடுத்துட்டு வேண்டியதான். என்ன ஆசை போட்டுட்டு இருக்க? இந்த கேஸை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு ஆசைப்படுறேன் சார். அப்ப கடிச்ச கேரட்டை ஃப்ரிட்ஜிலே வச்சிட்டியோ? உங்கள் அறிவு 24 கேரட் சார். இந்த சிஸ்டமும் சரியில்லை போல இருக்கே. அவர் சொன்ன மாதிரி லேப்டாப் சூடாக இருக்கு, இப்போதான் ஆஃப் பண்ணியிருக்கா. வேலைக்காரிக்கும் லேப்டாப்புக்கும் என்ன சம்பந்தம்? சம்மந்தம் இருக்காது சார். அவள் குழுங்க அழுதா சார். பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு சார். ஏன் இரு மாதிரி இல்லையோ? வினோத் சார், நீ வாசல்ல நிக்காம இங்கேயே வந்த. அவன் எஸ்கேப் ஆகிறதுக்குள்ள ஓடி போய் புடி. அவையா சார் எஸ்கேப் ஆகுறான். அட ஓடி போய் புடியா. போயா போயா போயா. சார், நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்கிறேன் சார். என்ன? அந்த பொண்ணு கையில் மாவு இருந்துச்சு சார். இருந்துச்சா இல்லையா? ஆமா. போகிற வழியில் எங்கே மாவு சிதறி கிடக்கோ அந்த பக்கம் தான் சார் ஓடிப்பா. பிடிச்சல சார். சாரி சார். ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. சரிம்மா, எங்கே போனோம்? கொஞ்சம் அப்படியே மெயின் ரோட் போயிடுங்களேன். அங்கே இல்லை, வாங்க வாங்க. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்க. போகிறோம்மா. அண்ணா அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணா. கண்ணாடியை போட்டு ஏய், இந்த பொண்ணு நம்ம தேடி இந்த பொண்ணுயா? வண்டி நிறுத்து. ஐயோ அண்ணா கொஞ்சம் இப்படி போங்கண்ணா. நான் நிப்பாட்டாம போயிட்டே இருங்கண்ணா. நான் போங்கண்ணா, ஃபாஸ்டா போங்கண்ணா. நான் நிப்பாட்டாதீங்க, போங்கண்ணா. விடுங்க. சரியான வேலைக்காரியா இருப்ப போல இருக்கே. ஏமா, அந்த வீட்டில் மாவு எடுத்த கையோட அடுத்த வீட்டில் இட்லி அவிக்க போறியா? சொல்லியிருந்தா நாங்களே டிராப் பண்ணிருப்போம்ல இட்லி சட்டிக்குள்ள. என்ன சார் வெட்ட போய் பேசிட்டு 4 கப். ஒரு லேடி மேல இப்படிலாம் கை வைக்கலாமா? சார் இவெல்லாம் ஒரு லேடியா சார்? லேடி ரூப கேடிதான் இருந்தாலும்
சார் தமிழரசி சார், ராகவி கொலை கேஸ இதோட விட்டுருங்கன்னு சொல்லி மிரட்டுறாங்க சார். யார் அது? யாருன்னு தெரியல சார். போஸ்ட்மார்ட்டம் போயிட்டு இருந்தது. ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாமேன்னு வண்டிக்கு வந்தேன் சார். வண்டி எல்லாம் ரத்தமா தெரிச்சிருந்தது சார். கூடவே ஒரு லெட்டரும் இருந்தது சார். என்ன இருந்தது அந்த லெட்டர்ல? காவல்துறைக்கு ராகவி முடிந்து போன ஒரு களங்கம், சுத்தப்படுத்தப்பட்ட ஒரு குப்பை, அதை மறுபடியும் கிளற வேண்டாம், கிளறினால் இந்த ரத்த துளிகள் ரத்த களரியாக மாறும்னு எழுதிருக்காங்க சார். ஓ, மிரட்டுறாங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பிளட் சாம்பிள்லாம் டெஸ்ட்டுக்கு அனுப்புங்க. நீங்க போங்க, நான் வந்துட்டே இருக்கேன் பின்னாடி. வினோத் சார். இந்த பொண்ணை ஸ்டேஷனுக்கு கூட்டு போ. சரி சார். ஜாக்கிரதை. ஓகே சார். ஓடிடுவா மிஸ் ஓடுகாலியா. பிதிக்கிறேன் உள்ள வச்சு. உங்க அப்சர்வேஷன் என்ன டாக்டர்? சுமார் 7-8 இடங்கள்ல வெட்டு விழுந்திருக்கு. அந்த வெட்டோட ஆழத்தை வச்சு பார்க்குறப்ப அந்த பொண்ணு எக்காரணம் கொண்டும் தப்பிக்க கூடாதுன்னு கொலைவெறியோட தாக்குதல் பண்ணியிருக்காங்க. 3 விதமான ஆயுதங்களோட தடம் இருக்கு. 3 விதமான ஆயுதங்களா? ஆமா, அதை நான் ரிப்போர்ட்ல குறிப்பிட்டிருக்கேன். மேடம், சொல்லுங்க டாக்டர். அவர் வேற ஒன்றும் சொல்லல, நீங்க கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்கன்னு டாக்டர் உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்றாரு. புரியுதா? ஓகே சார், நாங்க வெயிட் பண்றேன். இல்ல, அந்த பொண்ணு இருக்கிறப்ப வேண்டாமேன்னு தான் பார்த்தேன். அது எங்களுக்கு புரியுது, நீங்க மேற்கொண்டு சொல்லுங்க. இறந்து போன பொண்ணு வெர்ஜின் கிடையாது, அபாசன் பண்ணியிருக்கு. கைனகாலஜிஸ்ட் டாக்டரை வச்சு நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் அதை நான் குறிப்பிடல. என்ன பண்ணுறது, காலம் அப்படி இருக்கு. அது இல்லாமல் இந்த பொண்ணுங்க ஐடி அது இதுன்னு வேலைக்கு போனால் என்ன வேணாலும் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அந்த ரிப்போர்ட்டை வச்சு ஒரு பொண்ணோட கேரக்டரை நீங்கள் அபார்ஷன் பண்ணாதீங்க. அதை அந்த ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. சாரி சார், நான் அப்படி சொல்லலை. உங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு உதவுமேங்கிறக்க தான் சொன்னேன். ஆனால் உங்கள் மாடுலேஷன் அப்படி இல்லையே. இந்த காலத்தில் பொண்ணுங்களை கேவலமாக பேசுறது சர்வ சாதாரணமான விஷயம் ஆயிடுச்சு. அதுவும் ஐடியில் வேலை செய்கிற பொண்ணுங்கன்னா உங்களுக்கு இருட்டுக்கடை அல்வா மாதிரி இனிக்குது இல்லை? அவளை உங்கள் பொண்ணாக நினச்சி பாருங்க டாக்டர். சாரி, நான் உங்களை ஹர்ட் பண்ணதுக்கு. இட்ஸ் ஓகே. அந்த ரிப்போர்ட்ல ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்லியிருக்கேன். ஓகே சார். சார், நீங்க எங்க நிக்கிறீங்க? ஆட்டோ டிரைவர் பாடி இங்கே தான் சார் இருக்கு. இங்க வா. பெரிய காவிய காதலன் மாதிரி பேசின, கடைசியில் திருநாய் வேலை பண்ணியிருக்க. சார், லிமிட்டை கிராஸ் பண்ணாதீங்க. நீ தான் லிமிட்டை கிராஸ் பண்ணியிருக்க. அதனால அந்த பொண்ணு அபார்ஷன் பண்ணியிருக்கா. அபார்ஷனா? என்ன சார் சொல்றீங்க? இருட்டறையில் முரட்டு குத்து. இதை விட பச்சையா சொல்லணுமா? போலீஸ்காரனா என்ன வேணாலும் பேசுவியா? கொன்றுவேன் உன்னை. அப்புறம் கொல்லலாம், முதல்ல கையெடு. ஏண்டா, உன்னை நம்பி ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடியே ரிசப்ஷன் பண்ற மாதிரி நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் நைட் பண்ணியிருக்க. ஒத்துக்க வேண்டியதானே? அதை ஒத்துக்க வைக்கிறேன். இல்ல சார், எல்லாமே தப்பா இருக்கு. சொன்ன மாதிரி கொன்னவனை கொண்டு வந்து நிறுத்துறேன். அப்பதான் உங்களுக்கு எல்லா உண்மையே தெரியும். சார் சார் சார், என்ன சார் சட்டம் மேலே கை வச்சுட்டு போகிறான்? தேவையான இடத்துல தான் எமோஷன் ஆகணும். கசங்கி போச்சு சார். இப்போ என்ன சார் பண்ணலாம்? அயன் பண்ணலாம், அதையும் நீயே பண்ணலாம். சரி சார். அவனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணு. பண்ணுறேன் சார். எங்கே போகிற? ஃபாலோ. அப்போ சட்டை யார் அயன் பண்ணுறது? நான் தான். முதல்ல அதை பண்ணு. நான் என்ன ஜாப்ல இருக்கேன்னே தெரியல. பொம்பளை பிள்ளையாச்சேன்னு பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். போலீஸ்கிட்ட போய் சொன்னால் பிடிக்காது. உண்மையை சொல்லு, என்ன பண்ண? நான் ஒன்றும் பண்ணலை. போலீஸை பார்த்தோன்னே பயத்தில் ஓடிட்டேன். என்ன ஒன்றும் பண்ணல. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய தப்பாட்டம் பண்ணினா நீ எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியா இருப்ப. உனக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஃபியா இருக்கு. அந்த மாஃபியாவுடைய தலைவன் யாரு எல்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும். இந்த பார், ஸ்டேஷனில் என்னை பார்த்தாலே நடுங்குவானுங்க. அக்யூஸ்ட் 5 செகண்ட் முறைச்சு பார்த்தாலே மோசம் போயிடுவானுங்க. நான் பொம்பளை பிள்ளை மேலே கை வச்சு பழக்கம் இல்லை. நான் பேசிக்கல மாத்திரை ஃபேமிலி எனக்கு டென்ஷன் பண்ணாத. என்னன்னு கேள்வா? ஏய், மரியாதையா சொல்லு, ஏன் கொலை பண்ண? ப்ளீஸ், தயவு செஞ்சு என்னை நம்புங்க. நான் எந்த போயும் சொல்லலை. சார், இவ இப்படியெல்லாம் கேட்டா சொல்ல மாட்டா. நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாதான் சரியா இருக்கும் சார்.
நீ பொய் சொல்றேன்னு நான் சொல்லலை, ஆனா உண்மை பேசலன்னு தான் சொல்றேன். தண்ணி அடிச்சிருக்கியா? ம்ஹும். நான் தண்ணி அடிக்கட்டுமா? புஷ்கா லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், நுங்கம்பாக்கம். சென்ற வெள்ளிக்கிழமை விளக்கு வச்ச நேரத்தில் வெல்வெட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஓட்கா 5 லார்ஜ் அடிச்சிருக்கேன், அதுவும் ராவா. அது வரைக்கும் கலெக்ட் பண்ணிட்டேன். என்ன முழிக்கிற? தலை செம்பட்டியா இருந்தா அது என்ன வைக்காதனாலயா இல்லை கலர் பண்ணதுனாலயான்னு எனக்கு வித்தியாசம் தெரியாது நினச்சியா? ப்ரோ த்ரெட் பண்ணியிருக்க. நீ போட்டிருக்க லிப்ஸ்டிக் ஓசியில் கிடைக்காத ரிமல் அப்பர் கிளிப்ஸ், ஒரு குச்சி 2000 ரூபாய். நீ கதவை திறக்கும் போதே நீட்டிக்கிட்டு வந்தது நீ போட்டிருந்த பிளாக் ஓபியம் பர்ஃப்யூம், குப்பி 6000 ரூபாய். அப்போவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ சாதா இல்லை, ஸ்பெஷல் சாதான்னு. மேல் சட்டை வேலைக்காரி ரேஞ்சுக்கு இருந்தாலும் உள்ள போட்டிருக்க பிரா சொல்லுது உன் பிராண்ட் எல்லாமே ஹைஃபை தான். இவ்வளோ ஹைஃபையா எப்படி ஒரு வேலைக்காரி இருக்க முடியும்? இப்போ மறைச்சு பிரோஜனம் இல்லைம்மா, உண்மையை சொல்லு. நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். என்னோட பேர் வேதிகா. நான் வேலைக்காரி இல்லை. நானும் ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன். ராகவியோட கம்பெனியோட காம்படிட்டர் தான் எங்கள் கம்பெனியும். மாதம் 2 லட்சம் சம்பளம். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஜெக்ட் அவள் கம்பெனி கிடச்சிது. அவள் வேலையை வேவு பார்க்குறதுக்காக தான் நான் அங்கே போனேன். உங்கள் ஓனர் யார்? விநாயகமூர்த்தி. அவர் வேலையில் வெறியா இருப்பார், ஆனால் கொலைலாம் செய்ய மாட்டார். ஐ சி. ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற பொண்ணை வேவு பார்க்க அனுப்புகிறான்னா அந்த விநாயகமூர்த்தி எவ்வளோ பெரிய கேடியாக இருப்பான். அந்த ப்ராஜெக்டை திருடணும்னு நினைக்கிறானா அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ எத்தனை கோடியாக இருக்கும். அது தன்னை விட்டு கை நழுவி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் ஏன் ஒரு கொலை செஞ்சிருக்க கூடாது? கூடாது என்ன கூடாது செஞ்சதே அவன் தான். ஹலோ 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 ஹலோ, எங்க போறீங்க? உள்ள போறோம். யாரை பார்க்கணும்? உள்ள பார்க்குற மாதிரி யார் இருக்கா? விநாயகமூர்த்தி பார்க்கணும். கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அக்யூஸ்ட் விநாயகமூர்த்தியை பார்க்கணும். போதுமா? ஹலோ, எங்க கம்பெனிக்கு வந்து எங்க பாஸையே அக்யூஸ்ட்னு சொல்லுவீங்களா? மைண்ட் யுவர் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் எப்படி? ப்ராட் மூஞ்சி. போலீஸ் செலெக்ஷனுக்கு ஒரு நீட் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். And this pitching is very important for our company. Understand? திஸ் பிச்சிங் டூ. மிஸ்டர் விநாயகமூர்த்தி, கொஞ்சம் வெளியில் வரீங்களா? வேலையா இருக்கான்னு தெரியுதுல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணு. பிஸியாக இருக்கிற பிசிபேலா பாத்துகளே, சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஏமா நான் ஒரு கொலையை பண்ணிட்டு இவ்வளோ கூலாக உட்காந்துட்டு இருக்க? விசாரணை கூப்பிட்டா வரமாட்டியா? கமிஷனரே வந்து கூப்பிடணுமா உன்னை? நான் கூப்பிட்டா கமிஷனர் இல்லை, காவல்துறை மந்திரியே வருவார். உனக்கு என்ன வேணும்? திறந்த வீட்டுக்குள்ள சொல்லாம கொள்ளாம ஏதோ என்ன டாக், போலீஸ் டாக் கடிச்சன்னு வச்சுக்கோ, உடம்புல உயிர் ஒன்று தான் இருக்கும். வேற நீ ஒன்றும் பண்ண முடியாது. போட்டி கம்பெனியில் வேலை பார்க்குற பொண்ணை வேவு பார்க்கறதுக்கு ஆள் அனுப்புற. அவ செத்ததுக்கு யார் பொறுப்பு? உங்க ஆள் வேதிகா அப்ரூவரா மாறிட்டா. வேவு பார்த்தா கொலை குத்தம் தூக்கிட்டு வந்துருவியா? அதுக்கு என்ன கேஸ் அதை போடு. என் வக்கீல வச்சு உன்னை தண்ணி குடிக்க வைக்கிறேன். ஒரு பொம்பளை கொலை பண்ணா அவ கம்பெனி ஆடு எனக்கு வந்துருமா? நானே இவர் இல்ல உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? எனிபடி நோஸ்? டேய், என்னடா விட்டா பேசிட்டே இருக்க? நீ என்ன பெரிய ஆனா உன்ன மாதிரி சவுடால் பேசிட்டு இல்ல, வாயில வச்சு சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இரியா லூசாயா நீ? எவன் கொண்டானோ அவங்ககிட்ட போய் துப்பாக்கி நீட்டியா? அதை விட்டு கார்பரேட் கம்பெனில வந்து கழிச்சு பண்ணிட்டு இருக்க, சம்பந்தமே இல்லாம. சம்பந்தப்பட்டிருக்கல நீ அந்த பொண்ணு வாழ்க்கையில. அந்த பொண்ணு உன் பொண்ணா இருந்தா பெயின் என்னன்னு தெரியும் உனக்கு. ஏதாவது ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைச்சது அன்னைக்கு உன்னை இதே ஆபீஸ்ல
அந்த வெள்ளைக்காரி முன்னாடி அண்டர்வேர் கூட இல்லாம நிக்க வைக்கிறேன். இடுப்புல அண்ணா கயிறை மட்டும் கட்டி விட்டு. சாரி ஃபோக்ஸ். சார் நீங்கள் போட்ட பொருள் ஒன்றுக்கு போயிருப்பான் சார். ஐடி கம்பெனியில் உட்காந்து ஆட்டிக்கிட்டு இருக்கான் கம்மி இல்லாமல். தொழில் பொடியில போட்டு தள்ளியிருப்பான் சார். நீங்க அவனை தூக்கிருக்கணும் சார். மோட்டிவ் ஸ்ட்ராங்கா இருந்தது. மயிறு மோட்டிவ். அன்னைக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவனுக்கு இன்னைக்கு ஐடியா சொல்றதுக்கு அருகதையே கிடையாது. மூடிட்டு வா. பேசாம நான் நிறைய வாங்கியிருக்கேன். பின்னாடி என்ன குசு குசுன்னு சிக்னல்? ஃபீலிங் சார். வண்டி எடுத்துட்டு வரவா? பின்ன தூக்கிட்டு வருவியா? சாரி சார். வாயா. ராகவி கம்பெனிக்கு மிகப்பெரிய ஆர்டர் கிடைக்குது. அந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்காக விநாயகமூர்த்தி வேதிகாவை வேவு பார்க்க அனுப்புறான். அவ மூலமா ஏதோ ஒரு சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிட்ட விநாயகமூர்த்தி ராகவியே போட்டு தள்ளிடுறான். ரூட்டை கரெக்டாக பிடிச்சி இங்கே வந்தா இங்கே ஏதோ முட்டுது. எங்க தப்பு பண்ணேன்? கொலகாரன் தூரத்தில் இருக்கிற மாதிரி கண்ணாமூச்சி ஆடிட்டு பக்கத்திலே இருக்கிறானோ? கண்ணே மிஸ் பண்ணாலும் அறிவு ஸ்மெல் பண்ணிடுமே. இவனுக்கு என்ன வேலைங்க? ஹலோ, என்ன நகுலன், அங்க என்ன பண்ற? சாரி, எங்க என்ன பண்ற? நான் எங்க இருந்தா உங்களுக்கு என்ன சார்? என்ன வேணும் சொல்லுங்க. ஒரு சிங்கிள் டீ வேணும். கேள்விக்கு பதில் சொல்லியானா நீ பாட்டில் பதிலுக்கு கேள்வி கேட்குற? உங்களை கேட்டுதான் எல்லாத்தையும் செய்யணுமா? ஒன்றும் இல்லை, மனசு சரியில்லை, அதான் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு வந்தேன். பயங்கர பக்தியா உனக்கு? பைக்கோடவே கோயிலுக்குள்ள போயிருக்க? என்ன ஏதாவது பெரிய வேண்டுதலோ? ஆமாம் சார், என் ராகவி கொண்டவன் என் கையில் சிக்கணும்னு கும்பிட தான் வந்திருக்கேன். சிக்கிடுவான், பிடிச்சிருவேன், உங்களுக்கு முன்னாடியே பிடிச்சிருவேன். இவன் டிடெக்டிவா இல்ல டிஃபெக்டிவான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். சார் வண்டி சார். பின்ன என்ன அது வா இல்லாம? சாரி சார். நான் உன்னை என்ன சொன்னேன்? நகுலனை ஃபாலோ பண்ண அவன் மேல ஒரு கண்ணு வைன்னு சொன்னேன்ல. வச்சேன் சார். அதனால தான் நொல்லையாட்டே நீ. அவன் உன்னை ஃபாலோ பண்றானா, நீ அவனை ஃபாலோ பண்றியா? நமக்கு முன்னாடி வந்து நிக்கிறான், கேட்டா அஷ்டலட்சுமி கோயில நிக்கிறேன்னு போய் சொல்றான். எனக்கு அம்மனமா நிக்கிற மாதிரி கேவலமா இருக்கு. சார் வண்டி எடுக்கட்டுமா? நல்ல நேரம் எத்தனை மணிக்கு சார்? நீ என்ன ராகு காலத்துல கிளம்ப போறியா? சாரி சார். குட் மார்னிங் சார். சார் சார், ஸ்டேஷன் வாசல் வச்சு கொலை பண்ணிருக்காங்க. என்ன சார் ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? சார் உங்க அலட்சியம் தான் இந்த கொலைக்கு காரணமா? சார் வேலை மெனக்கிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், நீங்க எதையும் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். சார் சொல்லிட்டு போங்க சார். சார் சார் கொலை நடந்து 3 நாள் ஆகுது. ஒரு அப்டேட்டும் இல்ல. சிஎம் ஆபீஸ்ல இருந்து கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? கொலை நடந்தது ஸ்டேஷன்ல. நீங்க சம்பந்தமே இல்லாம ஐடி ஆபீஸ்ல போய் கலாட்டா பண்ணிருக்கீங்க. போலீஸ்னா சொசைட்டியில் ஒரு மரியாதை இருக்கணும். நம்ம நடவடிக்கையும் அப்படி இருக்கணும். நீங்களே ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணா? சாரி சார், கொலையான பொண்ணு வீட்டில் வேலை செஞ்சவ வேலைக்காரி இல்லை, வேவு பார்க்க வந்தவ. அவளை அமுச்சு வச்சவங்ககிட்டே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் ஐடி கம்பெனிக்கு போனேனே தவிர மற்றவங்க மாதிரி லஞ்சம் வாங்குறதுக்கு இல்லை. ரோஷத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அக்கரன் ஸ்பாட்ல கிடைக்கணும் யா எவிடன்ஸ். அது தெரிஞ்சுக்கிறோம் தான் போலீஸ்காரன். பர்சனல் விஷயத்தை வச்சு பரிதாபம் தரக்கூடாது சார். நீங்க இதை அலோ பண்ணாதீங்க சார். வேணா இந்த கேஸை குப்புசாமிட்ட ஒப்படைங்க, அவர் டீல் பண்ணிட்டோம். எப்படியுமே இது அவர் ஸ்டேஷன் கேஸ், அவர் டீல் பண்ண முடியாது. வாசலுக்கு உள்ள இல்லை, வெளியில நடந்தது. ஏன் ஸ்டேஷன் லிமிட்ல நடந்ததுனால இதை நானே டீல் பண்ணிக்கிறேன். இவ்வளவு காம்ப்ளிகேஷன்லாம் தேவையில்ல சார். பேசிக் சென்ஸ் இருந்தாவே போதும். இந்த கேஸை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எனக்கு என்னமோ இது ஆனர் கில்லிங் மாதிரியா தெரியும் சார். ஹானரபிள் மிஸ்டர் குப்பசாமி, சாரி சார், ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம். வித்தின் எ வீக்ஸ் டைம் இந்த கேஸை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். வித் யுவர் பர்மிஷன்
அந்த இன்டெலிஜென்ட் கிட்ட ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் வாங்கிட்டு போயிடுறேன் சார். சார், விபச்சார தடுப்பு டீமில் உன்னை போட சொல்லி லஞ்சம் கொடுத்து கெஞ்சினியே, இது எப்படி நீ சால்வ் பண்ணுவ? இது என்ன ப்ராஸ்டியூஷனா? பீச்சாங்கிற ரிசார்ட்டில் பிராத்தல் கேஸில் நீ மாட்டினப்ப சால்வ் பண்ணியே, அப்படியா? வாலண்டியராக இந்த கேஸுக்குள்ளே வந்திருக்கியே, குலகாரன்ட்ட ஏதாவது பேரம் பேசிட்டியா? இனிமே என் மேட்ருக்குள்ளே நுழைஞ்ச உன் மேட்ரையே கட் பண்ணிட்டுவேன். காபந்து பண்ணி வச்சுக்கோ. குப்பசாமி உன் பேருக்கு பொருத்தமாக இருக்கும், வச்சுக்கோ. அதையும் வாங்கிக்கிறியாயோ? வச்சுக்கணும். எங்கே தேடினாலும் ஜீரோலேயே வந்து நிற்கிறோமே. தொழில் போட்டின்னு தேடி போனால் அங்கே எதுவுமே இல்லை. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நகுல நாங்கள் வந்து நிற்கிறோம். ஏதோ தப்பாக இருக்கு. செல்வம் ஃபாலோ பண்ணுறியா? ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் இருக்கு. நீ என்ன தடவியல் நிபுணரா? அப்படி தடவிட்டு இருக்க. நம்பர் வாங்கிட்டு இருக்கேன் சார். அது என்ன நம்பர் லாக் ஆகாது? சாரி சார், இன்னைக்கு கூட நான் நகலில் ஃபாலோ பண்ணேன் சார். அண்ணா நூலகத்துக்கு போனேன் சார், புக்கு படிச்சுட்டு இருந்தேன் சார். திடீர்னு ஒரு கிழவன்ட்ட பேசினேன் சார். டக்குன்னு இருந்து ஆஃபீஸ் போயிட்டேன் சார். சார், ஆக்சுவலி நானும் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் சார். அன்னைக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு விசாரணைக்கு போகும்போது அந்த பையன் நக்குனன் ஏதோ ஒரு டைரி எடுத்து பாக்கெட்டில் வச்சா சார். நான் சொல்ல மறந்துட்டேன் சார். டைரியா? அது என்ன இவ்வளோ கூலாக வந்து சொல்லிட்டு இருக்கேன்? நான் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கேன். மயிறு மாதிரி இவ்வளோ ஸ்லோவாக வந்து சொல்கிற நீ. அன்னைக்கு நீங்கள் ரொம்ப கோபமாக இருந்தீங்க சார். அதை க்ளீன் பண்ண அவர்கிட்ட வாழ்நாள் வேலையை பார்க்க முடியாது. அந்த போனி டெயிலுக்கு பின்னல் போட்டு சார், நீங்க கோபடியும் நினைச்சுதான் சார் உங்ககிட்ட சொல்லல. எல்லா மானாவும் நீங்களே நினைச்சீங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸ்ல போய் நான் கை கட்டி நிக்கணும். நகுலன் செல்வம், எஸ், அங்கிருந்து எடுத்து கீழே போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. அங்க என்ன தேடிட்டு இருக்க? சாவி தேடிட்டு இருக்கேன். சாவியை வைக்கிற இடமா அது? ஆன் டியூட்டில செத்த போலீஸ்காரன் இருக்கான். இவன் பெண் டியூட்டிலே செத்துருவான் போல. நல்லா நின்று குடிச்சிட்டு வா. சார்,